எனக்கு அன்பானவர்களே, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் நன்மைகளை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அதில் விசேஷமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரம் அல்ல, நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவது மிகப்பெரிய காரியம். அதில் உருவாக்கும் கரங்கள் என்கிற ஒரு விசேஷ எபிசோடை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஆண்டவர் வேதத்தில் தம்முடைய ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டு உருவாக்கி அவங்க மூலமாக அநேகருக்கு அவங்கள ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக வைத்திருக்கிறார் என்பதை வேதத்தில் பார்க்குறோம். அதுபோல் இன்றைக்கி நம்ம மத்தியில் கர்த்தர் தமிழ் கிறிஸ்தவ சபைகளின் மத்தியில், தேவ பிள்ளைகளின் மத்தியில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவதாசரை நாம் சந்திக்க போகிறோம். அவங்களிடத்துல சில காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க சந்திக்கலாம். இன்றைக்கி என்னோட கூட பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இயேசு நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். முக்கியமாக உங்களுடைய பாடல்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆராதனை கிருபை மாத்திரம் இல்லை, உங்களுடைய செய்திகளையும் அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் உங்களை தமிழ் கிறிஸ்தவ சபைகளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் கருவி என்று சொல்லி கொள்றதில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கிருபை. ஸோ இந்த உருவாக்கும் கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய வாழ்க்கை குறித்து சில காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது. முதலாவது, உங்கள் சிறு பிராயம் எப்படி ஆண்டவர் படிப்படியாக தான் நம்மளை உருவாக்கி கொண்டு வர்றார். அதில் சைல்டுஹுட்ன்றது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான அனுபவம். அதை குறித்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சிறு பிராயம்னு சொல்லும்போது நாங்கள் 5 பிள்ளைங்க. எங்கள் அப்பா பாஸ்டர் பி ஜாய்சன். அவங்க இப்போ மகிமையில் இருக்கிறாங்க. தேவனை அறியாத குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் அவங்களுக்கு கிருபையாய் ரட்சித்து, ஆண்டவருக்கென்று அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு கேரளாவை சேர்ந்தவங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்து 5 பிள்ளைகளை கொடுத்தார். அதில் 2வது பையன்தான் நான். 5 பேர்லேயே ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கிற ஒரு பர்சன்னா நான் தான். யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டேன். என்னுடைய சிறு வயதில் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போலியோ அட்டாக்னால் பாதிக்கப்பட்டேன். அது போலியோ அட்டாக்காக இல்லை ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமானு சரியாக தெரில. என்னுடைய கை கால்கள் எல்லாம் செயலிழந்த நிலைமையில் 16 நாட்கள் படுக்கையில் இருந்தேன். அந்த டைமில் இதுக்கு மெடிசின்லாம் கிடையாது, இந்த பையன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் படுக்கையில் இருந்தேன். எங்கள் அப்பா என் பக்கத்தில் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஜெபித்து கிருபையாக ஒரு தெய்வீக சுகம் பெற்று எழும்பினேன். முடிந்தது என்று நினைத்த தருணம் ஆண்டவர் கிருபையாக தூக்கி விட்டார். அதன் பிறகு கர்த்தர் படிப்படியாக வளர்த்தி கொண்டு வந்தார். சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டில் எல்லாருமே, என்னுடைய பிரதர்ஸ் எல்லாருமே ஆண்டவருக்கு எடுத்த காரியத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. நான் அப்படி ரொம்ப இருக்க மாட்டேன். நான் எல்லாத்துலேயும் ஒதுங்கி இருக்க தான் பார்ப்பேன். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே தீர்மானித்து முன்குறித்து அழைக்கிற கர்த்தர் அவருடைய வேலையில் கிருபையாய் சந்தித்தார். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. ஸோ சிறு பிராயத்தில் சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார். எஸ், அப்படின்றது பாட் சொன்ன மாதிரி எப்படி ஆண்டவர் அந்த சுகமளிக்கும் ஒரு தொடுதலை உங்களுடைய சிறு பிராயத்தில் ஆண்டவர் கொடுத்து இன்றைக்கி அநேகர் சுகமடையும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துறது உண்மையாலுமே ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். ஸோ இப்படி ஒரு நல்ல பக்தி உள்ள குடும்பத்தில், அதுவும் ஊழியம் செய்கிற குடும்பத்தில் படுறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நிறைய நேரத்தில் ஊழியக்காரங்க உடைய பிள்ளைகள் குடும்பத்தில் வளர்கிறாங்க அப்படின்னும் போது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கருத்து என்னென்னா,
ஊழியக்காரங்க பிள்ளைங்க நல்லா அவங்க வந்துட்டாங்க, ஊழியத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கிறது. ஆனால் உண்மையாக பார்க்கும்போது அப்படி கிடையாது. தேவனுடைய சந்திப்புன்றது இட்ஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை சந்தித்த அனுபவத்தை குறித்து ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் சந்தித்த ஒரு குறிப்பிட்ட அனுபவம் அப்படி சொல்கிறத விட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் சந்தித்தார். நீங்கள் சொன்னீங்கள்ல, ஊழியக்கார பிள்ளைங்க ஊழியம்தான் செய்வாங்க. நீங்கள் ஊழியக்கார பிள்ளைங்கிட்ட சர்வே எடுத்து பாருங்கள், 80% பிள்ளைங்க ஊழியமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லா நிறை குறையும் பார்த்தவங்க, வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தர் யாரை ஊழியக்காரங்களாக தெரிந்தெடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள கொண்டு வந்து நிறுத்திடுவார். அதாவது 2 விதத்தில் ஆண்டவர் பிடிப்பாங்க. மீன் பிடிக்கிறதுல கூட வலை போட்டு மீன் பிடிக்கிறது உண்டு. அதில் மாட்டினா ஈஸியாக வந்துடலாம். ஆனால் தூண்டில் போட்டு பிடிக்கிற அனுபவம் இருக்குது. அது கொஞ்சம் காயப்பட்டு தான் வரும். 2மே அவருடைய கிருபை தான். ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு ஸ்தானத்தில் நம்மளை பார்க்கணும்னு நினச்சிட்டாருன்னா அந்த இடத்துல இன்னொரு ஆள் அவரால் இமேஜின் கூட பண்ண முடியாது. தாவீது அபிஷேகம் பண்ணதான் ஆண்டவர் வந்து சாமுவேலை கொண்டு வர்றார். அந்த இடத்துல தாவீது இல்லை. சாமுவேலுடைய பார்வையில் எலியாப் ஓகே தான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது வந்து இல்லவே இல்லை. அது தேவனுடைய திட்டம், தீர்மானம். என்னுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவரோடு நான் ரொம்ப நெருங்கி பழகினதா எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவருடைய அன்பு ஏதோ ஒரு இடத்துல வந்து என்னை வந்து நெருக்கிட்டே இருந்துச்சு. அது எனக்கு ஃப்யூச்சரில் தான் தெரிய ஆரம்பிச்சு. என்னுடைய சின்ன வயசுல இருந்தே கர்த்தருடைய அன்பு சில நேரத்தில் என்ன அறியாமல் நான் அழுவேன். அது சர்ச்சில் பர்சனலாக யோசிக்கும்போது, பாட்டு கேட்கும்போது. ஆனால் நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணி அப்படி அழுறதெல்லாம் கிடையாது. என்னை அறியாமல் அது வந்து என்னை நெருக்கிட்டே இருந்துச்சு. நான் +2 படிக்கும்போது அப்போ தான் எங்கள் அண்ணன் சிங்கப்பூரில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிது. ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்க ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னாலே ஒரு பெரிய டீமாக தான் ஏர்போர்ட்டுக்கு வேலை அனுப்பிவிட போவோம். ஸோ அப்படி ஃபஸ்ட் டைம் அனுப்பி விட்டுட்டு வந்துட்டோம். செகண்ட் டைம் அவங்கள அனுப்பிவிட போகும்போது எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து கேட்டாங்க. அதாவது எங்கள் வீட்டில் எல்லாருமே இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுவாங்க. எங்கள் அண்ணன் கீபோர்டு, தம்பி கிட்டாரு, தங்கச்சி பாட்டு பாடுவா, கடைசி தம்பி டேவிட் சாம், அவர் ஆல்ரவுண்டர், அவர் எல்லாமே ப்ளே பண்ணுவார். நமக்கு தான் ஒன்றுமே வராது. அப்போ தான் கேட்டார், உனக்கு ஒன்றும் தெரியாதா? இல்லை. அப்போ என் காதில் அவர் விளையாட்டாக தான் சொன்னார், அவருக்கே மறந்துருக்கும் இப்போ இப்படி நம்ம சொன்னோமா. காதில் சொன்னார், இந்த குடும்பத்தில் நீ பிறந்து வேஸ்ட் அப்படின்னார். ஸோ அந்த வேர்டு என்னை ரொம்ப உடச்சிட்டு, அன்னைக்கு நைட்டை ஏர்போர்ட்டில் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வரோம். எங்கள் வீடு கீழே, மேலே சர்ச். அம்மா கிட்ட சொன்னேன், நான் சர்ச்சில் படுக்கிறேன்னு சொல்லி. சர்ச்சில் போனது அழுறதுக்கு ஓன்னு அழுதேன். எவ்வளோ அழ முடியுமோ அழுதுட்டு சொன்னேன், ஆண்டவரே நீர் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாட்டுகிறவர், இந்த ஜான் சாமை ஏதோ ஒன்று மாற்ற உங்களுக்கு முடியும் அப்படி சொல்லி என்னை ஒப்பு கொடுத்து அழுதேன். அந்த கண்ணீர் வந்து எனக்கு நன்மையின் தண்ணீராக மாறிச்சு. என் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து பாடவே தெரியாதவனை பாட்டே எழுத வச்சார். மியூசிக் தெரியாதவனை 4 ஆல்பமுக்கு மியூசிக் பண்ணவே வச்சார். ஆண்டவர் வந்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறார். அவர் உருவாக்குறதுக்கு உடையிற ஒரு தருணம் தேவை. அதுக்காக ஆண்டவர் சிலரை யூஸ் பண்ணார். என் லைஃப்பில் அப்படிப்பட்ட அந்த நபருக்காக நான் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணேன். ஸோ ஆண்டவர் இப்படி சந்திக்கிறார். அடுத்து காலேஜ் லைஃப்பில் அந்த காலேஜ் லைஃப் முடிகிற டைமில் என் வாழ்க்கையிலே ஒரு தனிமையை வந்து நான் உணர ஆரம்பித்தேன். எல்லோரும் இருக்கிறாங்க, ஆனால் எனக்குள்ள ஒரு தனிமை. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக 2007 2 வாரம் கண்டினியூஸாக அதுக்காக ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணேன். ஒழுங்கான தூக்கம் கிடையாது, சரியான சாப்பாடு இருக்குது வீட்டில், ஆனால் எனக்கு சாப்பிட முடியாது, தண்ணி கூட ஒழுங்கு குடிக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஜோமெண்ட்டே வர ஒரு புதன்கிழமை வந்து காலையில் இருந்து என் ப்ரேயர் வந்து மாறுது, எனக்கே தெரியாது. வெரி ஃபஸ்ட் டைம் என் வாயில் உங்கள் சித்தம். இதுவரை என் வாழ்க்கையில் நான் அப்படி சொன்னதே கிடையாது. என்னுடைய காலேஜ் லைஃப் ஃபைனல் இயர் முடிக்கும் போது ஃபஸ்ட் டைம் என் மனசு சொல்லுது, நீ இப்படி சொல்லாதேன்னு. ஆனால் என் வாயில் அந்த வேர்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு மத்தியானம் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் சித்த மாத்திரம் எனக்கு நிறைவேற்றணும்னு ஒப்பு கொடுத்து, அதான் என் லைஃபோடைய ஒரு பெரிய பிரேக் த்ரூ. Praise God. Hallelujah.
ஸோ உடைக்கப்படுதலின் அந்த பாதையில் போகும்போது ஆண்டவர் உருவாக்குறார். அது ஒரு ரொம்ப நிஜமான அனுபவமாக என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் ருசித்திருக்கிறேன். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்கிறார். அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட சம்பவம் மாத்திரம் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் வந்து ஒரு ப்ராசஸ், இஸ் அ காட் ஆஃப் த ப்ராசஸ். தொடர்ச்சியாக ஆண்டவர் கிரியை செய்துக்கிட்டே இருக்கிறாரு, உருவாக்குறாரு. அது ரொம்ப ஒரு அருமையாக. அதனால தான் அந்த இப்போ நான் +2 படிக்கும்போது அவர் வேஸ்ட்டுன்னு சொன்னார்ல, அந்த வேடை நான் சின்ன வயசில் கேட்டிருந்தா ஒரு வேளை எனக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எந்த டைமில் எப்படி உடைக்கணும்னு அவருக்கு தெரியும். சரியாக தான் உடைப்பார். அந்த டைமில் அது சரியாக உடைக்கலைன்னா அது டேமேஜ் ஆகிடும். உருவாக்குறதுக்கு ஏற்றார் போல் உடைப்பார். ஆமென், ஆமென். தட்ஸ் a beautiful statement. ஸோ இப்படி ஆண்டவர் உங்களை சந்திக்கிறாரு. இப்போ வந்து எப்பயுமே ஒரு சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாள் கவலைப்படுறதை தெரிந்து கொள்கிறாங்க, மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்றதை தெரிந்து கொள்கிறாங்க. அப்போ இந்த சாய்ஸுன்றது தேவ சித்தத்தை தெரிந்து கொள்றதுன்னு போது சில நேரத்தில் நமக்கு தெரிந்து கொண்ட பிறகும் சில சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வரலாம். முக்கியமாக அதை தெரிந்து கொள்கிற நேரத்தில், அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கடந்து வந்தப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் சித்தம் அப்படின்ற ஒரு காரியம் எனக்கு வந்தது, கர்த்தர் கொடுத்தார், ஒப்பு கொடுத்தேன்னு. இதை தவிர வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அல்லது அந்த இடத்துல சவால்கள் இருந்துச்சா அவங்க? இல்லை, எனக்கு இந்த ஜெபத்தை வந்து நான் பண்ணல. ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் நான் என்ன வச்சு என்னுடைய விருப்பங்களுக்காக நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன். ஆனால் ஆண்டவர் வந்து அதுக்கு ஆன்சரே பண்ணாமல் என்னை வந்து அவர் இப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்னை அப்படி ஜெபம் பண்ண வைத்தார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அவருடைய பாதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் பேதையராக இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த வசனம் படித்ததுலேருந்து அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்பேன். ஆண்டவரே, பொதுவாக பைபிள் 2 வேயை வந்து எப்போவுமே காட்டிகிட்டு இருக்கும். கேட்டுக்கு போகும் வாசல், ஜீவனுக்கு போகும் வாசல். ஆண்டவர்கிட்ட சொல்கிறது என் முன்னாடி ஒரே வே தான் இருக்கணும், அது நீங்கள் காட்டுற வேயாக தான் இருக்கணும். நான் விரும்பலைன்னாலும் வேறு வழி இல்லாமல் அதில் போனால் கூட எனக்கு பரவாயில்ல, எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஆப்ஷன் இருந்தால் யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ வேறு எந்த வேனாலும் ஆண்டவரே, நான் எவ்வளோ தான் அழுது கேட்டாலும் உங்கள் சித்தம் இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் எவ்வளோ தான் விரும்பி கேட்டாலும் உங்கள் சித்தம் இல்லைன்னா அந்த டோரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் நடக்கிற பாதை வந்து நீங்கள் காண்பிக்கிற பாதையாக தான் இருக்கணும். அது விரும்பியோ வேறு வழி இல்லாமலோ அதெல்லாம் 2வது மேட்டர். ஆனால் நீங்கள் காண்பிக்கிற பாதையாக இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில். ஸோ இன்றைக்கும் லைஃப்பில் இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், என் லைஃப்பில் கேட்கப்படாத சில ஜெபங்கள். ஆமென். ஆமாம், ஆண்டவருடைய நோங்கிற ஆன்சர் எஸ்ஸுங்கிற ஆன்சரை போல் ரொம்ப பவர்ஃபுல். ஆமென். ஸோ நோ அப்படின்றதும் இன்ஃபேக்ட் சில நேரத்தில் ஒரு மோர் பவர்ஃபுல் ஆன்சர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்சர். ஜீசஸுக்கு நோங்கிற ஆன்சர் வந்துச்சு கெத்செமனே தோட்டத்தில். அதுதான் பவுலுக்கு வந்துச்சு, முள்ளை எடுத்துருங்கன்னு சொல்லும்போது வந்துச்சு. இந்த பாத்திரத்தை எடுத்துருங்கன்னு சொல்லும்போது ஜீசஸுக்கே வந்துச்சு. அந்த நோங்கிறதும் நமக்கு நன்மையான ஒரு ஆன்சர். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணால் நிச்சயமாக அந்த நோக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மகிமை, க்ளோரி, அது மிக. ஆண்டவர் வந்து நம்ம கேட்டு நோ சொல்லிட்டாருன்னா நம்மளை 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லான வெசலாக யூஸ் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். நான் பார்த்தது தான். அந்த காரியத்தில் ஆண்டவர் வந்து 4 பேருக்கு ஆறுதலை ஆண்டவர் போட்டு நம்ம மூலமாக ஏதோ ஒன்று செய்ய போகிறார். நமக்கு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. நான் கேட்டதெல்லாம் எனக்கு செய்கிறதுக்காக ஃபாஸ்டிங் இருந்தேன். அவர் என்ன ஜெபம் பண்ண வச்சது என்ன கொண்டு செய்கிறதுக்கான காரியம். வண்டர்ஃபுல். ஒரு சின்ன பிரேக்கை எடுத்துக்கொள்வோம். பிறகு மீண்டும் உருவாக்கும் கரங்கள் தொடர்ந்து பார்ப்போம். உருவாக்கும் கரங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அருமையான பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்சன் அவர்களோட ஒரு டிஸ்கஷன் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எப்படி அவங்களுடைய சிறு பிராயத்தில் தேவன் அவர்களை சுகமாக்கினார், படிப்படியாக எப்படி அவரை அறிந்து கொள்ள உதவி செய்தார்,
முக்கியமாக தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள எப்படி ஆண்டவரே வழி நடத்துகிறாரு. அவரை நம்ம நம்பினா போதும். ஆண்டவரிடத்துலேருந்து எஸ் அப்படின்ற ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள எவ்வளோ விரும்புகிறோமோ, அதுபோல் அதை விட அவர் நோன்னு சொல்லும்போது நம்ம நம்பி ஏற்றுக்கொள்ளும்போது அதனுடைய மகிமை நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததனுடைய சம்மரி. தொடர்ந்து சில காரியங்களை கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய தகப்பனார் ஒரு பெரிய வண்டர்ஃபுல் பைபிள் டீச்சர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய தம்பி பாஸ் டேவிட் சாம் அவர்களோட இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க நல்ல சாங் ரைட்டர் அப்படின்றத குறித்தும் ஷேர் பண்ணாங்க. ஸோ நீங்களும் ஃபேமிலியில் நல்ல சாங் ரைட்டர்ஸாக இருக்கிறீங்க. அதில் முக்கியமாக உங்களுடைய பாடல் அழகான கண்கள் என்னை கண்டதாலே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆண்டவருடைய அன்பை அதிகமாய் ருசிக்க வைக்கிற ஒரு பாடலாக இருந்திருக்கிறது. அநேகருக்கு உங்களையும் அறிமுகப்படுத்தின ஒரு பாடல் நான் நினைக்கிறேன். அந்த பாடலை எப்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார்? பாடல் எழுதுகிற அந்த கிருபை எப்படி வெளிப்பட தொடங்கினது? பாடல் எழுதுகிற கிருபை நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த 12th படிக்கும்போது அந்த நைட் ஆண்டவர் சமூகத்தில் அழுது, அதுக்கப்புறம் என்னை அறியாமலே ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீபோர்டெலாம் வாசிக்க வச்சாங்க. வாயில் அப்படியே வார்த்தைகளை கொடுத்து பாட வச்சாங்க. ஆரம்பத்தில் அந்த வார்த்தையெல்லாம் செட்டே ஆகாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் பாட வச்சாங்க. அழகான கண்கள் பாட்டு வர்றதுக்கு முன்னாடி 4 ஆல்பம் ரிலீஸ் பண்ண ஆண்டவர் வச்சாங்க. அது வந்து வெளியே யாருக்கும் தெரியாது. வெளியே தெரியாது மீன்ஸ் எங்கள் சர்ச் பீப்புளுக்கு மட்டும் தெரியும். கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேருக்கு தெரியும், அவ்வளோதான். அது பெரிய ரீச் இல்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் கொடுத்தாங்க, நான் தீங்கு நாளில் உன்னை கூடாரத்தில் மறைத்து வைத்து கண்மலை மேலே உயர்த்துவேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், என்ன ஆண்டவர் நீங்கள் தான் பாட்டு கொடுக்குறீங்க, ஆனால் அது வெளியே வர மாட்டேங்குது. ஆனால் அதுக்கப்புறம் அதை குறித்த எண்ணத்தெல்லாம் ஆண்டவர் தூக்கிட்டார். அந்த எண்ணத்தை தூக்கிட்டு ஆண்டவர் உயர்த்தினார். அழகான கைகள் 2015 நான் கடந்து வந்த பாதை தான் பாட்டு. நான் அது சின்ன வயசில் மரண படுக்கையில் இருந்தது, ஏன்னா வேஸ்ட்டுன்னு சொன்னது. எசேக்கியேல் 16:6 ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் படிச்சுட்ருக்கேன். நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு எதுவாய் உன் ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஸோ அந்த வேர்டு படிக்கும்போதே என்னை அறியாமலே உடைய ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் பேச ஆரம்பித்தாங்க, நான் மட்டும் ஒன்று பார்க்கலன்னா நீ இல்லை அப்படின்னு. எனக்கு அப்போ அவரை வந்து ஏதோ கொஞ்சம் பேசணும், எனக்கு வேர்டு என்ன வேர்டு போடணுன்னே தெரியல. அப்போ தான் அப்படி அழகான கண்கள் அப்படி சொல்லிட்டு அப்படியே பாடி முடிச்சிட்டேன். அப்படியே ஒரு ஃப்ளோவாக அப்படியே ஃப்ளோவாக கிட்டார் இருந்துச்சு, அப்படியே பக்கத்தில் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணேன். அப்படியே அந்த பாட்டு இப்படி ரீச் ஆகணும்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி 4 ஆல்பம் போட்டதுனால அதில் இதே போல் ஒரு சாங். அது அடுத்து சர்ச்சில் பாடினேன். சர்ச்சில் எல்லோரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. யூத் ஃபெஸ்ட் நாங்கள் எவ்ரி இயர் நடத்துவோம். அந்த இயர் யூத் ஃபெஸ்ட்டில் இந்த சாங்கை வந்து பாடுறோம். யூத் எல்லாமே உடஞ்சிட்டாங்க. அந்த வீடியோ தான் வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அஃபிஷியலாக நாங்கள் 2016 அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணோம். பியூட்டிஃபுல் டெஸ்டிமனி, பிரைஸ் காட். ஸோ இப்போ இந்த பாடல் உங்களுக்கு அப்படியே ஒரு ஃப்ளோவாக வந்தது. இப்போ அதுக்கு பிறகு அநேக பாடல்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் எல்லா பாடல்களும் இப்படி வார்த்தைகள் உங்களுக்கு இப்படியாக தான் வருதா? இல்லை, ஏன்னா 2 விதத்தில் பாடல்கள் எழுதுகிறாங்க. உட்கார்ந்து பாடல்களை வசனங்களை தியானித்து எழுதுகிற ஒரு அனுபவம் இருக்குது. சிலருக்கு ஆண்டவர் மாதிரி ஒரு ப்ராஃபிட்டிக் கிரேஸ் மாதிரி சாங்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகுது. ஸோ எப்படி உங்களுக்கு இப்போ பாடல்கள் வருது? எனக்கு வந்து மெடிடேட், அதாவது ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் உட்காந்து எழுதிட மாட்டேன், எனக்கு பாட்டு வராது. ஏன்னா இந்த கிஃப்ட் வந்து அவர் நான் அழுது கேட்கும்போது என்னை ஓப்பன் பண்ணி கொடுத்துறார். ஸோ நிறைய பாட்டு வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்படி வந்துடும். சில பாடல்கள் வந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன், நானோ கர்த்தாவே அப்படின்னு ஒரு பாட்டு, சங்கீதம் 31. அது படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஓப்பன் ஆச்சு. யாக்கோபின் தேவன் சாங் வந்து ஒரு 3 வீக்ஸாக சர்ச்சில் வந்து அந்த டாப்பிக்கே ப்ரீச் பண்ண வச்சுட்டேன். சீரியஸ் ப்ரீச் பண்ணிவிட்டு அப்படியே கம்பம் அப்படிங்கிற இடத்துல வந்து மீட்டிங் போகிறேன். நெக்ஸ்ட் டே மீட்டிங், முந்தின நாள் நைட்டு
சரி கொஞ்ச நேரம் ஒர்ஷிப் பண்ணலான்னு ஆண்டவர் அப்படி ஒர்ஷிப் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே அந்த 3 வாரம் ப்ரீச் பண்ணது அப்படியே ஒரே பாட்டாக ஆவிலேருந்து அப்படியே வருது ஊற்றுறாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அது ரிலீஸ் பண்ணி அந்த ரிலீஸ் பண்ண டே அன்னைக்கு திருச்சியில் இருக்கிறேன். ஆமாம் ஆமாம் நம்ம சர்ச்சில் ஆமாம் அவங்க சர்ச்சில் ஆமாம் அன்னைக்கு ஈவினிங் தான் சாங் ரிலீஸ் பண்ண. அது பிறந்த நாள் முதலாய் சாங் வந்து எங்கள் அப்பா இறந்து கரெக்டாக 1 இயர். அந்த டைம் அதான் மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் கீழே விடவில்லை. இப்படி எல்லா பாட்டுக்கு பின்னாக ஆண்டவருடைய அன்பை ரொம்ப டேஸ்ட் பண்ண வச்சுருப்பான். Praise God. Glory to God. Wonderful. ரொம்ப அருமையான சாட்சியாக அது இருக்கிறது. இப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அப்படி கர்த்தர் நடத்திட்டு இருக்கும்போது ரொம்ப முக்கியமான காரியம் நம்ம கர்த்தர் அழைத்திருக்கிற அழைப்பில் நிலைத்திருக்கிறது. ஏன்னா அங்கே தான் நிறைய பேருக்கு சவால்கள் வருகிறது. முக்கியமாக ஊழியத்தில் கர்த்தர் அழைத்து இளம் தலைமுறையினர் இன்றைக்கி நிறைய பேர் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சேலஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நிலைத்திருக்கிறது, முடிவு வரைக்கும் ஓட்டத்தை ஓடுறது. ஆண்டவர் சொன்ன மாதிரி நீங்கள் போய் கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்க உங்களை ஏற்படுத்தினேன். நிறைய பேருக்கு சில நேரத்தில் ஒரு கன்ஃபியூஷன் இந்த பகுதியில் ஏற்படுகிறது. சிலர் இதில் தடுமாற்ற அடைந்து விழுந்து கூட போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் எழும்பணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இப்போ எப்படி ஆண்டவர் அழைத்த அழைப்பில் கர்த்தர் நம்மை பயன்படுத்தி சில காரியங்களை கர்த்தர் செய்ய பார்க்கும்போது நிலைத்திருப்பது எப்படி, அது குறித்து ஷேர். அது குறித்து எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். நமக்கு மேலே இருக்கிற அழைப்பையும் நமக்கு கொடுத்த கிருபையும் நாம் அறிந்திருக்கோம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை கிடையாது, எனக்கு கொடுத்தது. ஸோ இது புரிஞ்சுக்கணும். சவுலின் பட்டயம் வந்து தாவீதுக்கு செட் ஆகாது. தாவீதுக்கு வந்து அடப்பை, அதில் 5 கல், இதுதான் செட் ஆகும். ஆனால் பார்க்குறதுக்கு பட்டயம் தான் அழகாக இருக்கு. ஸோ ஒரு பட்டயம் அடப்பை பார்க்க எது வந்து கவர்ச்சியாக இருக்குன்னா பட்டயம் தான். ஆனால் அந்த பட்டயத்தை மட்டும் தாவீது எடுத்துகிட்டு போயிருந்திருப்பான்னா தோல்வியோடு வந்திருப்பான். ஸோ நமக்கு கொடுத்ததை நம்ம வந்து நேசிக்க ஆரம்பிக்கணும். நமக்கு கொடுத்த கிருபை அது 4 பேருக்கு பரியாசமாக இருக்கலாம். கோலியாத்தை பார்த்து நிந்திக்க தான் செஞ்சான். ஆனால் அதில் ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தருவார். நமக்கு கொடுத்த கிருபை, நமக்கு கொடுத்த அழைப்பு, உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற கிருபை அது அல்ல எனக்கு மேலே இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் யார் யாருக்கு என்ன தேவையோ அவனவன் பிரயோஜனத்துக்கு என்று ஆண்டவர் கிருபைகளை கொடுத்துருக்கிறார். அந்த கிருபை நாளுக்கு நாள் பெருக தான் பண்ணுவார். அது கிருபை மேலே கிருபையை கத்தர் அப்படி தான் வளர பண்ணுவார், பெருக பண்ணுவார். யோசேப்பு முதல்ல சொப்பனம் பார்க்கிறவனாக இருந்தான், அப்புறம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாக இருந்தான், அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்லி அதை எப்படி நடத்த வேணும் அப்படிங்கிற ஞானத்தையும் கொடுக்குறவனாக இருக்கான். எல்லாமே இது வந்து ஒரே நாளில் நடக்கலை, இது நாளுக்கு நாள். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இது பார்த்துட்டோன்னா நமக்கு இந்த பொறாமை வராது. அவங்கள மாதிரி நான் பண்ணணும், இவங்கள மாதிரி நான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. எல்லாரும் நடுகிறவர்களாக இருந்தால் நீர்ப்பாய்ச்சையாக இருப்போம். ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன கிருபையோ அதை வந்து அதை அறியணும். அதை அறிய ஆண்டவரே எனக்கு நீ என்ன வச்சுருக்கிறீங்க, எனக்குரியது அல்லாதது வந்து நான் ட்ரை பண்ணும்போதே எனக்கு தெரியும் இது எனக்கு பழக்கம் இல்லை. தாவீது ட்ரை பண்ணார் அந்த பட்டயத்தை கட்டுறது, ஆனால் போட்டு நடந்து பார்த்தாரு, அவருக்கு செட் ஆகலை. அப்போ இது எனக்குரியதில்லை. இப்போ உங்கள் மினிஸ்ட்ரி அவங்க இப்படி பண்ணாங்க, அப்போ நானும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த அடப்பு என்னை விட்டுருவேன். ஸோ இதை மட்டும் கவனம் செலுத்தினா பொறாமை வராது. இன்னொருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ண தான் தோணும். அவங்க அழைப்பிலையும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. வண்டர்ஃபுல். ஸோ இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு இடறி விழுந்து போகிற ஒரு நிலை இருக்கிறது. ஆண்டவர் அவங்களையும் எழும்பணும் அப்படின்னு விரும்புகிறார். பட் அந்த நேரத்தில் ஒரு சில டிஸ்கரேஜ்மெண்ட், அவங்கள கீழே இருக்கிற காரியங்கள் இருக்கலாம். அவங்கள எழுப்புறதுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், அவங்களுக்கு எது? சரி, நம்ம அழைக்கும் போது யாருமே கூட இல்லை, அதை மட்டும் நினச்சா போதும். தூக்கி விடவும் அவர் மட்டும்தான் இருக்கிறார். அழைக்கும்போது அழைப்பு வெளிப்பட ஆரம்பித்த போது தான் எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நாளில் நமக்கு எதிராக கல் எடுத்துருவான். தாவீது 600 பேரை டியூன் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார்.
ஒரே சிக்லாகில் நடந்த ஒரே இன்சிடெண்ட்டில் அத்தனை பேரும் கல் எடுத்துட்டாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் வேண்டிய நன்மை தாவீது மூலமாக கர்த்தர் செய்ய போகிறார். ஸோ தாவீது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான் அப்படின்ட்டு இருக்கும். இதை மட்டும் நம்ம மைண்டில் செட் பண்ணிடணும். என்ன தூக்கி விடுறதுக்கு அவர் மட்டும்தான் இருக்கிறார். விழுந்துட்டேன்னா தூக்கி விடுறதுக்கு அவர் மட்டும்தான் இருக்கிறார். விழாத வரைக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அதான் ஆண்டவர் வந்து ஓசியா 2 கற்றுக் கொடுப்பார்ல, அவளுக்கு விரோதமாக மதிலை எழுப்புவார். எழுப்புனதுக்கப்புறம் நேசர்களை காணல, அதுக்கப்புறம் நேசர் மட்டும்தான் இருக்கிறார். அப்போ தான் அவள் தன் இளவயதி நாட்களில். அதனால் நம்ம ஆரம்பத்தை மறக்காமல் என்னை அழைக்கும்போது அவர் மட்டும்தான் இருந்தோம், நானும் அவரும் மட்டும்தான் இருந்தோம். ஸோ இதுதான் கடைசி. மீதியெல்லாம் வருவாங்க போவாங்க. ஏன்னா என்னை தூக்கி விட யாரும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் வந்து மனிதர்களுடைய ஒத்தாசை எதிர்பார்த்து ஊழியத்தை விட்டு விலகி போகிறாங்க. இது வெரி ராங். இயேசு கிறிஸ்துவ சொல்லுவார், நீங்கள் எல்லாம் என்னை விட்டு போயிடுவீங்க, ஆனால் நான் தனித்திறேன், பிதா என்னோடு இருக்கிறார். ஸோ இது வந்து அவரை வந்து தொடர்ந்து முன்னேற தான் வச்சுது. ஆனாலும் யோவான் போயிட்டானே, பேதுரு போயிட்டானே, இப்போ நான் மட்டும் எதுக்கு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் போகலை. இது அவருக்கு தெரிஞ்சுது. நம்ம விசேஷமாக ஊழியத்துக்கு வர இளந்தலைமுறை தான் அப்ரிசியேஷன் கிடைக்காது. நான் வந்து அதுவும் பாஸ்டர் பிள்ளைங்க வராங்கன்னா அவங்கள மாதிரி சவாலை சந்திக்கிறது ஃபஸ்ட் ஒரு வாட்டி நீங்கள் மைக் எடுத்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதே இது கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா முதல் வாட்டியாக தான் சொல்லுவேன் வேடிக்கை. முதல் வாட்டி கை தட்டுவாங்க, அடுத்த வாட்டி எங்கே தட்டுவாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம நின்றுட்டோன்னா அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது வர ஆமாம். தாவீதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது வர சிங்கத்தை கொன்னது, கரடி கொன்னதெல்லாம் தாவீது மட்டும்தான் சொல்கிறார், வேறு யாருமே சொல்லலை. அதுக்கப்புறம் தாவீது சைலண்ட் ஆகிட்டார், ஸ்திரீகள் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் கர்த்தரை மகிமைப்படுத்துறதும் நம்ம தாழ்மையில் நிலைத்திருக்கிறதும் ஒரு முக்கியமான ரோல் நம்முடைய வாழ்க்கையின் பாதையில். ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்குன்னு மாத்திரம் இல்லை, பொதுவாகவே ஆண்டவருடைய கிருபை வந்து தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் அப்படின்றது. நிறைய பேர் வேதத்தில் கூட கர்த்தர் உயர்த்தும் போது அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஷேக் உண்டாகிறத பார்க்குறோம். அப்போ மீண்டும் திரும்ப கர்த்தர் அவங்கள ரீசெட் பண்ணுறாரு. ஸோ இதை குறித்து தானே உங்களுடைய காரியங்களே ஷேர். அது எல்லாருக்குமே வரும், அதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. பைபிள்லேயே நிறைய பேர் பார்க்கலாம். அப்போ நம்ம எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து நம்மை அவர் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறார். அவர் கீழே வச்சுட்டா நம்ம ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு எண்ணம் மட்டும் நாம் பயன்படலை, அவர் கையில் எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த அடப்பைக்குள்ளே 5 கல் இருக்குது. அந்த கல் தான் குறிப்பிட்ட கல் தாவீது கையில் வந்துச்சு, அது யூஸ் ஆச்சு. அதனால் பாரு, ஒன்றை விட்டு என்ன தெரிந்தெடுத்தார் அப்படி சொல்லிட்டு அது மேன்மை பாராட்ட முடியாது. அதனால் அவர் கையில் எடுத்தார், அவர் கை போட்டது நான் மாட்டினேன், யூஸ் பண்ணார். அவர் எப்போ வேணாலும் கீழே வைக்கலாம், எப்போ வேணாலும் அவர் கீழே வச்சுட்டார், நான் முடிஞ்சு. சவுல் நினச்சிருப்பார் நம்மளை விட உயரமான மனுஷன் கிடையாது, அதனால் வந்து நம்மளை விட்டு அவருக்கு ஆளுல்ல நினச்சா. ஆண்டவர் ஆட்டுத்தொழுத்திலேருந்து ஒருத்தனை தூக்கிட்டு வர்றார். ஸோ ஆண்டவர் வந்து கீழே வச்சா அதுக்கப்புறம் புதுசாக எதுவுமே நமக்கு கிடையாது, அதோடு முடிஞ்சுது. பழைய கதையை சொல்லிகிட்டு இருக்கலாம், நான் ஒரு காலத்தில் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம். கடைசி வரை ஓடணுன்னு அவர் கையில் இருக்கணும், அவருடைய கையில். அது அவர்கிட்ட தான் இருக்குது. ஏமேன். ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தாலே நமக்கு போதுமானது. பல சூழ்நிலைகளை நீங்கள் ஊழியத்தின் பாதையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சந்திச்சிருப்பீங்க. அதில் ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை தூக்கி கட்டி எழுப்புகிறது, மதில்களை தாண்ட செய்யுது. அப்படி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிற ஒரு சம்பவம், எப்படி ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் உங்களோட பேசி அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விக்டரியை கொடுத்தாருன்றதை ஷேர் பண்ணுறேன். நான் நிறைய உண்டு. அதில் ஒரு காரியத்தை சொல்கிறேன். என்னுடைய ஆல்பம், ஒரு 2வது ஆல்பம், ஃபஸ்ட்டு 4 ஆல்பம் நானே இதை மியூசிக் பண்ணேன். ஏன்னா அப்போ எனக்கு வெளியே கொடுத்து பண்ண எதுவுமே தெரியாது. ஃபினான்ஷியலும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு பண்ணேன். அப்போ 2வது ஆல்பம் பண்ணும்போது நைட் இருந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். 2nd 3rd தெரில. நைட் ஒரு 1 o'clock இருக்கும். அப்போ ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எனக்கு இந்த மார்க்கெட்டிங் பண்ணலாம் தெரியாது, எனக்கு அது பிடிக்கல. ஆனால் வந்து எனக்கு ஆசைப்படுறேன்ப்பா, என் பேர் வரணும்னு இல்லை, நீங்கள் தர பாட்டை 4 பேர் பாடணுன்னு விரும்புகிறேன். நீங்கள் தானே கொடுக்குறீங்க,
நானாக எழுத தெரில, எனக்கு தெரியாது, நீங்கள் தான் கொடுக்குறீங்க. அப்போ இதை ஏன் 4 பேர் பாட மாட்டேங்கிறாங்க? இப்படியெல்லாம் அப்போ அறியாமல் காலம் அப்படி புலம்பிட்டு நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆண்டவர்கிட்ட அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக பேசுகிறேன். தீங்கு நாளில் நான் உன்னை கூடாரத்தில் மறைத்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்கிறாங்க, பேழைக்குள்ளே நோவாவை விட்டு கதவு போட்டுனதுனாலாம். கதவு போட்டும்போது பேழை தரையில் தான் இருந்துச்சு. அந்த நோவாவை பேழையிலேருந்து வெளியே கொண்டு வரும்போது பேழை உயரத்தில் இருந்துச்சு. இதுதான் நான் உனக்கு செய்வேன். அப்படியே பேசினேன் என் லைஃப்பில் அந்த இரவு. அதுக்கப்புறம் என்னை ஆண்டவர் உயரத்துலேயே அப்படி அங்கே அந்த எண்ணத்தை தூக்கிட்டார். ஸோ வேர்டு வந்து நமக்குள்ளே போராடுகிற எண்ணத்தையே இல்லாமல் ஆக்கிடும். இப்படி நிறைய சொல்லலாம் வார்த்தையால் ஆண்டவர். எங்கள் அப்பா இறந்தப்போ, அப்பா இறந்து அப்படியே எங்கள் அப்பா அப்படி பாடி எப்படி இருக்குது, இப்படி இருக்கிறேன், மோசையோடு இருந்தது போல் அவங்க கூட இருப்பேன். நாங்கள் அப்படியே எழும்பிட்டேன். சரி, அதாவது ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லாம் வேர்டு. அதனால தான் எனக்கு வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேர்டு, ஒரு வேர்டு, அந்த ஒரு வேர்டுக்காக ஏங்குவேன். ஒரே ஒரு வேர்டு எப்படியாவது என்கிட்ட பேசியிருங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுவாங்க. ஈவன் என் மகளை வச்சு கூட என்கிட்ட பேசியிருக்கிறான். அவளுக்கே தெரியாது, அந்த டைம் உள்ளே ஏங்கிட்டு இருக்க வேர்டுக்காக அவன் ஏதோ சொல்லுவாள், டேடி அப்படின்னு சொல்லுவாள். அதில் அந்த ரேமா இருக்கும். வேர்டை மட்டும் ஒருத்தங்க வந்து முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்கள ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டே இருந்தார். யோபு சொல்கிற மாதிரி என்னுடைய அனுதின ஆகாரத்தை பார்க்கல முடிய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். நீங்கள் சொன்ன காரியத்தில் முக்கியமாக அந்த வார்த்தையை தாகத்தோடு நம்ம ஆண்டவர் வார்த்தைக்காக ஏங்கும்போது ஒரு இடத்துலலாம் என் வாயை நான் ஆவென்று திறக்கிறேன்னு சங்கீதக்காரர் சொல்கிறார். அந்த ஒரு ஏக்கத்தோடு இருக்கும்போது கர்த்தர் அந்த ரேமாவை அனுப்புகிறார். இன்னொன்று சொல்லுவார், உங்களுடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது. அப்போ அவர் அதில் ரேமாவை தேடி 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 கண்ணு வலிக்குது. அந்த ஒரு ஹங்கர் தர்ஸ்ட், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். அது மாதிரி அந்த வார்த்தையை கர்த்தர் அந்த தாகம் இருக்கிற இடத்துக்கு அனுப்புகிறாரு. அதை பிடிச்சிக்கும் போது அந்த வார்த்தை நிச்சயமாக கிரியை செய்யுது. வார்த்தை செய்ய வேண்டியதை செய்து முடிக்காமல் வெறுமையாக திரும்ப. ரொம்ப அருமையான சாட்சியை ஷேர் பண்ணிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். உங்களுக்கும் தேங்க் பண்ணுறோம். இந்த நேரத்தில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்க்கையின் மூலமாக நாம் சாட்சியாக கேட்டோம். பாஸ்டர் ஜாய்ஸ் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி செய்திருக்கிறார் என்று சொல்லி, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைக்கு இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறாங்க. நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களையும் கட்டி எழுப்புவார். ஆகையினால் இன்றைக்கு கேட்ட காரியங்களை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர், நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க கேட்க. எஸ், நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, நீர் நல்லவர். இதை யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தந்து ஜெபிக்கிறேன். நீர் முன்னறிந்து முன்குறித்து அழைத்திருக்கிறீர்கள். உங்கள் கிருபை பெரியது, பூர்வ காலம் முதல் இறுதியானது. ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் உங்கள் சித்தம் தான் மேலானது, மேன்மையானது. அதை அறிகிற உணர்கிற கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உடைய சித்தத்துக்கு நேராக நடத்தும். என்ன நோக்கத்தை உடைய பிள்ளைங்க மேலே வைத்திருக்கிறீங்களோ அது நிறைவேற கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதி. நாங்கள் பேசுனது போல இந்த வார்த்தையின் மேலே முழுமையான நம்பிக்கை பற்றுதலும் உடையவர்களாய் வார்த்தையால வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார், உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. நீங்கள் எழும்புறீங்க, கர்த்தருக்காக சாட்சியாய் பிரகாசிக்க போகிறீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அருமையான பாஸ்டர் ஜான் சாம் அவர்களுக்காக மீண்டும் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து எழுப்பி இன்னும் தேசத்துக்கும் தேசங்களுக்கும் இந்த கடைசி கால சந்ததியில்
உங்களை வல்லமையான கருவியாய் பயன்படுத்துவாராக. தேங்க்யூ உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். தேங்க்யூ. பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார்.